இந்த வாரம் மட்டும் 52 பேர் இறந்திருக்காங்க. அதுவும் எல்லாருமே ஹார்ட் அட்டாக்கால. எல்லாரும் வாண்டட் லிஸ்ட்ல இருக்க கிரிமினல்ஸும், ஜெயில்ல ஆல்ரெடி இருக்க பிரிசனர்ஸும். ஏறக்குறைய 100 பேர் கிட்ட இறந்திருக்காங்க. அப்படின்னு அந்த கான்ஃபரன்ஸோட ஹெட் சொல்றாரு. கிரிமினல்ஸ் தானே! அதனால என்னன்னு? ஹார்ட் அட்டாக் தானே வந்திருக்கு. அது எப்படி ஒரே நேரத்துல 100 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இயற்கையான ஹார்ட் அட்டாக் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அது எப்படி ஒரே நேரத்துல வெவ்வேறு இடத்துல இத்தன பேர் மர்டரால கொல்ல முடியும்? இது மர்டர்லாம் பண்ணல. இது எதர்ச்சியா நடந்த ஒரு மர்மமான கோயின்சிடென்ஸ் தான். அப்படி இப்படின்னு ஒரே குழப்பம் ஆஃபீஸர்ஸ்க்கு. அப்படின்னா, இத எல்லால மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். அப்படின்னு அந்த கான்ஃபரன்ஸோட ஹெட் சொல்றாரு. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஆஃபீசர் இன்னொருத்தர்கிட்ட, "சீஃப், எல் அப்படின்னா யாரு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சீஃப் சொல்றாரு, "எல்லோட பேரு, லொகேஷன், அவர் பார்க்க எப்படி இருப்பாரு, எந்த டீட்டெயில்ஸும் யாருக்கும் தெரியாது. ஆனா அவர் எடுத்த ஒரு கேஸ் கூட அவர் சால்வ் பண்ணாம இருந்ததில்ல. அவர் தான் நம்மளோட ட்ரம்ப் கார்ட். நம்மளோட சீக்ரெட் வெப்பன். ஆனா, எல் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு. அவர கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் அந்த கேஸ் எடுப்பாரு. இது எப்படி சாத்தியமாகும்? அப்படின்னு எல்லா ஆஃபீசர்ஸும் கேட்குறாங்க. எல் இந்த கேஸ ஆல்ரெடி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அப்படின்னு ஹெட் சொல்றாரு. அப்ப திடீர்னு